இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு போலீஸ் ஒரு இளநீ கடைக்காரனை போட்டு அடிச்சிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு லேடி போலீஸ் கிட்ட ஏன் அவரை அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த போலீஸ் அந்த லேடி கிட்ட உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்றான். அப்ப இந்த இளநீ கடைக்காரன் மேடம் இந்த போலீஸ் இளநீ குடிச்சதுக்கு காசு கொடுக்காம போனாரு. காசு கேட்டதுக்கு தான் என்ன அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றான். அப்ப இந்த போலீஸ் இளநீர் கடைக்காரன் கிட்ட நீ யார்கிட்ட சொன்னாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த லேடி கிட்ட சொன்னா முடியாத உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன்ல உன்னையும் ஜெயிலுக்குள்ள வைக்கணுமா அப்படின்னு இந்த லேடிய மிரட்டி திறந்த ஆள் அடிக்க போறான். அப்ப இந்த பொண்ணு அந்த ஆளை நிறுத்தி போலீஸ்ல இப்படிதான் நடந்துக்குவீங்களா? போலீஸோட வேலை மக்களை பாதுகாக்கிறது தான். ஆனா போலீஸ்னு பேரை சொல்லி மக்களை துன்புறுத்திட்டு இருக்கீங்க. உனக்கு அறிவு இல்லையான்னு கேக்குறான். அப்ப இந்த போலீஸ் இந்த லேடி கிட்ட ஒரு போலீஸ் ஆபீஸ்ல எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி இந்த லேடி அடிக்க போறான். அப்ப இந்த லேடி அந்த போலீஸ்காரனோட குச்சியை பிடிச்சிட்டு உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. உன்ன மாதிரி கெட்ட போலீஸ் இருக்கிறதுனாலதான் நல்ல போலீஸா இருந்தாலும் அவங்களோட பேர் கெட்டு போகுது. போலீஸ்னாலே மக்களை துன்புறுத்துறவங்கன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆளை கண்ணத்திலே அடிக்கிறாங்க. அப்ப இந்த போலீஸ்காரனவே கை நீட்டி அடிச்சிட்டியான்னு அடிக்க போறான். இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இப்ப தாங்க தெரிய வருது இந்த ஒரு லேடி ஒரு கலெக்டர்னு அந்த போலீஸ் கிட்ட நான் ஒரு கலெக்டர்னு சொன்ன உடனே இந்த போலீஸ் அதை கேட்ட உடனே ஷாக் ஆகடா. இந்த போலீஸ் அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க மேடம் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அப்ப இந்த லேடி உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இளநீ கடைக்காரங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதாங்க இந்த போலீஸ் 2 இளநீர் வாங்கி இருக்கிறாரு. இந்த பழக்கடைக்காரன் காசு கேட்டு இருக்கான். அப்ப போலீஸ்காரங்கட்டியே காசு கேக்குறியான்னு சொல்லி அடிச்சிட்டு இருந்திருக்கிறார். அதை கேட்டுட்டு இந்த லேடி நீ வாங்கினதுக்கான இளநீக்கு காசு கொடுன்னு சொல்றாங்க. முன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை கடையில காசு கொடுக்காம பொருளை வாங்கிட்டு போயிருப்ப சொல்லிட்டு நான் இப்ப போன உடனே முதல் வேலை உன்னோட வேலையை தூக்க வைக்கிறது தான். இந்த போலீஸ் கிட்ட நீ கவலைப்படாத உன்னோட போலீஸ் வேலை நாடுல இருந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த கலெக்டருடைய மாசான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்ல கமெண்ட் பண்ணுங்க.